முத்துவும் மீனாவையும் பழிவாங்கிறதுக்காக சிட்டிகிட்ட சொல்லி சத்யாவை கடத்த சொன்னது ரோகிணி தானே நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணி தான் சத்யாவை கடத்த சொல்லி சிட்டிகிட்ட சொல்லி கடத்தி வச்சுருக்கான். எக்ஸாம் எழுத விடாத எப்படியாச்சும் மீனால் நான் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு பணத்தை கொடுத்து பண்ணுறான். ஆனால் மீனா வந்து எதுவுமே எல்லாமே ரோகிணிக்கு நல்லது தான் பண்ணுறான். அது புரிஞ்சுக்காமல் இவளுக்கு கெடுதலான்னு நினைக்காதுன்னு சொல்லிட்டு ரோகிணி இப்படி ஒரு பிளான் பண்ணிட்டான். அது முத்து சும்மா விடுவானா? எங்கெங்கே இப்போ ஆளை பிடிக்கணுமோ பிடிச்சி சத்யாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான் முத்து. இதுக்கு இடையில முத்து சைபர் கிரைமுக்கு போய் கேட்டப்போ இப்படி எங்கள் தம்பி காணாமல் போயிட்டான், அவனோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணி கொடுக்குறீங்களா, நாங்கள் கண்டுபிடிக்கணும், இன்றைக்கி வரை எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தரமாட்டேங்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டே கீழே வர்றப்ப சீதா இருந்துக்கிட்டு எதுக்கும் நம்ம அருணுகிட்ட கேட்டு பார்க்கலான்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் அருணுகிட்ட சீதா ஃபோன் பண்ணி சொல்கிறா, இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, என் தம்பி எங்கே போனான்னு தெரியல, இப்போ ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்ச சைபர் கிரைமில் சொல்லி நான் ட்ராக் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சி தரேன், நீ எதுவும் பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அருண் சொல்ல சரிங்க அப்படின்ட்டு அருண் கேட்டோடனே கொடுத்துட்றாங்க. அதையும் மெசேஜாக அனுப்பிடுறாங்க. சீதா கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ கிடச்சிருச்சு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாங்க, எங்கள் மாமா தேடிட்டு இருக்காரு, நீங்கள் அந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் எங்கள் மாமாட்ட சொல்லி தேடிக்கிறேன், நான் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் உங்களை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவரும் சரின்ட்டு சீதாவுக்கு அனுப்பிவிட்றாரு. சீதாவும் முத்துக்கு அனுப்பி இப்படியெல்லாம் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்கிறேன், நீங்கள் பார்த்து சத்யாவை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு செல்வமும் முத்துவும் அந்த லொக்கேஷனில் போய் தேடுறாங்க. அங்கங்கே கிடைக்கல. அது கூட சிட்டி வந்து அவன் வற்புறுத்துறான், நீ என் கூட சேர்ந்துக்க அப்படின்னு. அவன் கெஞ்சற, சத்யா நான் சேரமாட்டேன், என்னை எப்படியாச்சும் இந்த எக்ஸாம் எழுத விடு, எங்கள் அப்பாவோட ஆசையை நான் நிறைவேற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அங்கே கொடுக்குற சம்பளத்தில் நான் டபுள் மடங்கு தரேன்டா, என் கூட மாறிடுறேன், என் கூட கெட்டவனாக இருந்துட்டு இப்போ நீ திடீர்னு நல்லவனாக மாறி நான் ஒத்துக்குவேனா, நீ எப்படி இருந்து இதை விட என்னை விட வில்லனா நான் மாற்றி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு போதை ஊசி போட்டு விட்ற போகிறான். என்னை இந்த ஏதாச்சும் இப்படி பண்ணிடாத, என்னை எதுவும் பண்ணாத, என்னை வாழ்க்கையை காப்பாற்று அப்படின்னு சொல்லி சிட்டிக்கிட்ட சத்யா கெஞ்சுறான். இருந்தாலும் ஊசி போட போகிற சமயத்தில் முத்து போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சத்யாவுக்கு எப்படியாச்சும் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி மாமா, நான் என்ன உன்னை அப்படியே விட்டுருவேன், நீ என்னோட சொந்தண்டா, உன்னை மச்சனடா, உன்னை எப்படா நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி நீ கவலைப்படாத, முதல்ல போய் எக்ஸாம் எழுத போகலாம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப போலீஸு வந்து அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிடறாங்க. எப்படி இவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறப்ப எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்கார், அவங்க மூலியமாக இருந்தாலும் இந்த தகவல் தெரிஞ்சு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப பரவாயில்ல, போலீஸ்லேயும் நல்லவங்க இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆண்டவன் வந்து நல்லவங்களுக்கு சோதனை தருவான், ஆனால் கைவிட மாட்டான்னு சொல்லி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. பரவாயில்ல, எப்படியே நம்ம காப்பாற்றியாச்சு, சரி வாடா முதல்ல நம்ம எக்ஸாம் எழுதுகிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சீதாட்ட சொல்கிறான், சத்யாவை காப்பாற்றிட்டாங்க, மாமா காப்பாற்றி எக்ஸாம் காலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அக்கா தெரியுங்க்கா. எப்படி தெரியும்? நானே இப்போ தான் எனக்கே தகவல் வந்துச்சு, நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன், எப்படி நீ உன்னோட சந்தோஷத்தை பார்த்துட்டே நான் சொன்னேக்கா அப்படின்னு சொல்லி அவன் சீதா. ஆனால் சீதாவுக்கு அருண் சொல்லிட்டாங்கிறது வெளிப்படுத்தாமையே மழுப்பி பேசிடுறான். சரின்ட்டு முத்துவும் எக்ஸாம் காலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து எப்படி நாங்கள் போய் சைபர் கிரைமில் கேட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, மீனாவுக்கு யார், சீதாவுக்கு யார் தெரிஞ்சவங்க அப்படி இருக்காங்க, மீனா எப்படி நான் அவங்க வாங்கினேன் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு. ஆனால் சீதாவுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, அவன் பேசிகிட்டு இருக்க பையனோட தான் அவங்களோட ஹெல்ப்பாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு தெரியல அப்படின்னு. முதல்ல இது சீதாவுக்கு ஃபோன் அடி, எப்படி என்ன கலெக்ட் பண்ணால் என்னென்னு நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரின்ட்டு ஃபோன் அடித்து எல்லா உண்மையும் சொல்கிறா சீதா, இப்படி நான் இவங்களை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. சரி அவங்கள கூட்டிகிட்டு வா, நேரில் பார்க்கலாம் அப்படின்னு முத்து சீதாட்ட. சரி உனக்கு ஹெல்ப் பண்ண அவங்களை கூட்டிகிட்டு வா, நான் நன்றி சொல்லணும், அவள் யார் என்னன்ட்டு பார்க்கணும், நன்றி தெரிவிக்கும், நம்ம அவர் இல்லாமல் நம்ம சத்யாவை நம்ம காப்பாற்றிருக்க முடியாது, உங்களோட கனவும் நிறைவேறியிருக்காது அப்படின்ட்டு முத்து அவங்கள வர சொல்லி பார்க்கலான்னு கூப்பிட்றான். ஆனால் அவர் தான் இவனோட முத்தோட எதிரி, டிராஃபிக் போலீஸுன்னு யாருக்கும் தெரியாது. நாளைக்கு அந்த எதிரி மீட் பண்ண போகிறாங்க முத்து. அதோடு இன்றைக்கி எபிசோடு முடியுது.